தரிசனம் டிஜிட்டலின் ராஜகுபேர பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் ரெயின்போ எஜுடெக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், கமிட்டட் டு AI எஜுகேஷன், பவர்ட் பை சித்ரா கிருஷ்ணசாமி, மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கோ பவர்ட் பை டீம் 369 டிஜிகோல்ட். விண்ணையே எட்டும் அளவுக்கு சிவ கைலாய வாத்தியங்கள் முழங்க, அந்த தெய்வீக இசைக்கு மத்தியில் சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்ற அவருடைய சகாவின் பார்வை நம்மை நோக்கி திரும்ப போகும் அந்த அற்புதமான தருணம் இதுதான். உங்களுடைய பக்தியின் உச்சத்தை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இது. இந்த தெய்வீக தரிசனத்தை நேரில் காணும் ஒவ்வொருவருக்கும் ராஜகுபேரரின் பேரருள் கிடைக்கட்டும். குரு பூர்ணிமா திருநாளில் அரங்கேறிய இந்த மறக்க முடியாத தெய்வீக தரிசனம் இப்போது உங்களுக்காக. சிவனுடைய கையில் இருக்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ரகசியமான அர்த்தம் இருக்கு. ஆனா சிவ வழிபாட்டில் ஒலிக்கப்படும் ஒரு வாத்தியத்தை பற்றி பலருக்கும் தெரியாத ஒரு விஷயம் இருக்கு. அந்த வாத்தியத்தின் ஒளி ஏன் சிவ பூஜையோட இணைக்கப்பட்டது? பூஜை நேரத்தில் அந்த வாத்தியம் வாசிக்கப்படும் போது உண்மையிலேயே என்ன நடக்குது? அந்த ஒளியை தொடர்ந்து கேட்பதால மனதுக்குள்ள என்ன மாற்றம் ஏற்படும்? முக்கியமா சிவ வழிபாட்டுல இந்த வாத்தியத்துக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது? இதை தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சிவனுக்கும் நாதத்துக்கும் இருக்கிற தொடர்பை புரிஞ்சுக்கணும். நம்ம சிவபெருமான நினைச்சாலே உடனே ஞாபகத்துக்கு வர்றது திரிசூலம், உடுக்கை, பிறை சந்திரன், நாகம். இதுல உடுக்கைக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கு. சிவபெருமான் நடராஜ தாண்டவம் ஆடும்போது அவருடைய உடுக்கையிலிருந்து நாதம் வெளிப்படுது என்ற ஆன்மீக மரபு நமக்கு இருக்கு. அதனாலதான் சைவ மரபில் நாதம் என்பது வெறும் சத்தம் கிடையாது, இது இறைவனை நினைவுபடுத்தும் ஒரு வழி. இதே காரணத்தினாலதான் நம்ம கோவில்கள்ல பூஜை நேரத்துல மணி, நாதஸ்வரம், தவில், உடுக்கை போன்ற பல்வேறு வாத்தியங்கள் பயன்படுத்தப்படுது. அந்த வரிசையில தான் கைலாய வாத்தியத்தையும் பார்க்கணும். இது வெறும் ஒரு இசை கருவி கிடையாது, பக்தியின் சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு கருவியா இத பக்தர்கள் பாக்குறாங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிவசகான்னு பக்தர்களால அன்போடு அழைக்கப்படுற ராஜகுபேரருக்கு ஈசனுக்கு நெருக்கமான சிவ கைலாய வாத்தியம் வாசிக்கும் காட்சியதான். ராஜகுபேர பூஜை வழிபாட்டின் பலனை வெறும் கோவிலுக்குள்ள நடக்கிற விஷயத்தால மட்டும் தேடக்கூடாது. கோவிலுக்குள்ள போகும்போது அமைதியா இருந்துட்டு வெளியே வந்ததும் அதே கோபம், அதே பொறுமை, அதே வெறுப்பு, அதே பழைய தவறுகள் இப்படி இருந்தா வழிபாட்டுடைய உண்மையான நோக்கம் இன்னும் நமக்குள்ள இறங்கலன்னு சிந்திக்கலாம். சிவ வழிபாடு நம்மளுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். நல்ல பேச்சு, நல்ல செயல்கள்ல, நம்ம பொறுமையில, நம்ம மனசுல அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கணும். அதனால அடுத்த முறை நீங்க ராஜகுபேர கோவிலுக்கு வரும்போது பூஜை நேரத்துல கைலாய வாத்தியத்தின் ஒலி கேட்டா அதை வெறும் சத்தமா மட்டும் கேட்காதீங்க. ஒரு நிமிஷம் அமைதியா நின்னு பாருங்க. அந்த ஒலி உங்களுடைய கவனத்தை எங்க கொண்டு போகுதுன்னு கவனிங்க. வெளியில இருந்து வர அந்த ஒலி உங்களுக்குள்ள குபேர நினைவா மாறுதான்னு பாருங்க. ஏன்னா வாத்தியம் வெளியே ஒலிக்கலாம், ஆனா சிவசகா நாமம் நம்மளுடைய மனசுக்குள்ள ஒலிக்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த வழிபாடு முழுமையடையுது. சத்தத்தை கேள், மனதை அமைதிப்படுத்து, ராஜகுபேரரை நினை. ராஜகுபேரருக்கு செய்யப்படும் தன அர்ச்சனை பணம் கிடைக்கணும்னு மட்டும் செய்யப்படுற வழிபாடு கிடையாது. நம்ம வாழ்க்கையில பணம் தேவையில்லாத மனிதர்களே கிடையாது. குடும்பத்தை நல்லபடியா நடத்தணும், கடன்கள் குறையணும், தொழில் நல்லா வளரணும், வருமானம் அதிகரிக்கணும், சேமிப்பு உருவாக்கணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொருளாதார தேவைகள் இருக்கும். அதனாலதான் செல்வத்தோடு தொடர்புடைய தெய்வமாக குபேரரை பலரும் வழிபடுறாங்க. குறிப்பா ராஜகுபேரருக்கு செய்யப்படும் தன அர்ச்சனை என்பது செல்வ வளத்துக்காக செய்யப்படும் ஒரு சிறப்பு வழிபாடாக பக்தர்களால பார்க்கப்படுது.
தன அர்ச்சனையின் நோக்கம் செல்வம் நமக்கு சரியான வழியில வரணும், வந்த செல்வம் நிலைக்கணும், தேவையில்லாத செலவுகள் குறையணும், வாழ்க்கையில பொருளாதார ஒழுங்கு உருவாக வேண்டும் என்பதற்கான இறை வேண்டுதலா பார்க்கப்படுது. குபேர சித்தர் ஐயா இந்த கோவிலின் எல்லா நடைமுறைகள்லையும் முன்னாடி நின்று நடத்துறது இங்க வர பக்தர்களுக்கு கூடுதல் சந்தோஷமா அமையுது. நம்ம ராஜகுபேர பூஜையில தன அர்ச்சனை எப்படி பண்றாங்கன்னு பாருங்க. இது ரொம்பவே வித்தியாசமான முறையா இருக்கு. குபேர சித்தர் ஐயாவின் வழிகாட்டுதலின்படி குபேரருக்கு காசு சத்தத்தை கேட்க வைக்கிறது தான் இந்த தன அர்ச்சனையின் முக்கியமான நோக்கமே. இத்தனை பேர் சேர்ந்து காசு சத்தத்தை எழுப்பி குபேரருக்கு அந்த சத்தத்தையே அர்ச்சனையா மாத்தி வழிபடுறாங்க. குபேர வழிபாடு அப்படிங்கிறது பேராசைக்கான வழிபாடு கிடையாது. செல்வம் வரணும், ஆனா அந்த செல்வம் நல்ல வழியில வரணும். நம்மளால சம்பாதிக்கப்படும் பணம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் நன்மை தரணும். அதுதான் செல்வத்தின் உண்மையான அர்த்தம். தன அர்ச்சனை முடிந்த பிறகு என்ன செய்யணும்? இதுதான் ரொம்பவும் முக்கியம். குபேரர்கிட்ட செல்வத்தை கேட்கறது ஒரு பக்கம், அந்த செல்வத்தை சரியா கையாளும் புத்தியை கேட்கறது இன்னொரு பக்கம். அதனால அடுத்த முறை ராஜ குபேரருக்கு தன அர்ச்சனை செய்யும் போது எனக்கு அதிகமா பணம் கொடு அப்படின்னு மட்டும் கேட்காம, எனக்கு தேவையான செல்வத்தை நல்ல வழியில சம்பாதிக்கவும் அதை காப்பாற்றவும் சரியான இடத்துல பயன்படுத்தவும் அறிவையும் மனநிலையையும் கொடு அப்படின்னு வேண்டிக்கோங்க. அதுதான் செல்வத்தை பத்தின ஒரு அழகான ஆன்மீக பார்வை. செல்வம் வர்றது மட்டும் முக்கியம் இல்ல, அந்த செல்வம் நிலைப்பதும் அது நமக்கு நன்மையா மாறுவதும் அதனால மற்றவங்களுக்கு நன்மை கிடைப்பதும் தான் உண்மையான செல்வ வளம். ஸ்ரீ ராஜகுபேராய நமக. விழாவின் முக்கிய கட்டம் இப்ப பார்க்க போறோம். கோவிலுக்கு போகிறதே கடவுளை பார்க்கதான். உற்சவர் பக்தர்களை பார்க்க வர்ற கண்கொள்ளா காட்சி இது. இதை நீங்க எங்க இருந்து பார்த்தாலும் இந்த நேரத்துல உங்களுடைய வேண்டுதல்களை கேளுங்க. குபேரர் அருள் கட்டாயமா உங்களை வந்து சேரும். பூஜை முடிந்த பிறகு குபேர பட்டினத்தில் வீற்றிருக்கும் ராஜ குபேர கோவிலின் உற்சவர் பக்தர்களை நேரடியாக கண்டு ஆசி வழங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உற்சவர் சுவாமி கோவிலை 3 முறை சுற்றி வரும்போது அவரை தரிசனம் செய்வது ஏன் இவ்வளவு சிறப்பு தெரியுமா? சில கோவில்களில் 1 முறை, சில விசேஷ நாட்களில் பல முறை, ஆனால் குறிப்பாக 3 முறை கோவில் வலம் வருகின்ற உற்சவரை தரிசிப்பதற்கு பக்தி மரபில் ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது என்று நம்பப்படுகின்றது. அப்படி என்றால் அந்த நேரத்தில் சுவாமியை பார்த்தால் என்ன பலன்? அதைவிட முக்கியமாக உற்சவர் நம்மை கடந்து செல்லும் போது எப்படி வணங்க வேண்டும்? இதை இப்பொழுது பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உற்சவர் என்பது வெறும் சிலையை எடுத்துக்கிட்டு ஊர்வலம் வரும் விஷயம் கிடையாது. கோவில் மரபில் மூலவருடைய அருள் பக்தர்களுக்கு நேரடியாக வந்து சேரும் விதமாக இறைவன் புறப்பாடு செய்கிறார் என்ற பக்தி உணர்வு இதற்கு பின்னாடி இருக்கு.
மூன்று என்ற எண்ணுக்கு இந்து ஆன்மீக மரபில் பல்வேறு அடையாள அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. உடல், மனம், ஆன்மா என்று நம்முடைய இருப்பின் பல பரிணாமங்களை நினைவுபடுத்துவதாக சிலர் விளக்குகின்றார்கள். அதனால்தான் சுவாமி 3 முறை வலம் வரும்போது ஒவ்வொரு சுற்றையும் வெறும் நடைப்பயணமாக பார்க்காமல் இறைவனுடைய அருள் நம்மை சுற்றி வருகிறது என்ற பக்தி உணர்வோடு பார்ப்பார்கள். இதெல்லாம் குறிப்பிட்ட ஆலயத்தின் ஆகமம் மற்றும் உள்ளூர் மரபுக்கு ஏற்ப மாறுபடலாம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். சிவனின் சகா குபேரர் கோவிலின் உற்சவர் நம்மை கடந்து செல்லும் போது என்ன செய்ய வேண்டும்? இதுதான் ரொம்பவும் முக்கியமான ஒன்று. முதல்ல சுவாமி வரும்போது மனதை அமைதிப்படுத்துங்க. போனை பார்த்துட்டு இருக்காம, பேசிட்டு இருக்காம சுவாமியின் உருவத்தை கவனமா பாருங்க. கைகள் கூப்பி, சிவசகா, ராஜகுபேர தெய்வமே, உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன். என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையையும் நல்லபடியா நடத்தணும். எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு தான் நல்லா தெரியும். எனக்கு நல்ல வழியை காட்டணும் என்று மனசார வேண்டிக்கலாம். சுவாமி நம்மை கடந்து போகும்போது என்ன கேட்கலாம்? அந்த ஒரு சில நொடிகளில் 1000 வேண்டுதல்களை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. ஒரு வேண்டுதலை மனசார சொல்லலாம். உதாரணத்துக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு நல்ல ஆரோக்கியமும் அமைதியும் கிடைக்கணும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில சரியான முடிவுகளை எடுக்கிற புத்தியை எனக்கு கொடுக்கணும், இப்படி வேண்டிக்கலாம். ஏன்னா இறைவனிடம் வேண்டுவது என்பது வெறும் பொருளை கேட்பது மட்டும் கிடையாது, நல்ல வாழ்க்கையை நடத்தக்கூடிய மனநிலையையும் கேட்பது. நீங்க இப்போ உற்சவர் வலம் வருவதை பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் உங்களுக்கான நேரம். உடனே உங்க பக்தியை வெளிப்படுத்துங்க. உங்க தேவைகளை கட்டாயமா ராஜகுபேரர் நிறைவேற்றுவார். இன்னொரு அழகான விஷயம், உற்சவர் நம்மை கடந்து செல்லும் போது சில பக்தர்கள் சுவாமியை பார்த்தவுடன் கண்கள்ல கண்ணீர் வரும்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட பக்தி அனுபவம். அந்த நேரத்துல எதுவுமே சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, கைகளை கூப்பிட்டு சுவாமிய மனசார பார்த்தாலே போதும். சிவசகா, நான் வந்துட்டேன், நீ என்னை பார்த்துட்டே இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் போதும். முதல் சுற்று வரும்போது என்னுடைய கஷ்டங்களை உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். 2வது சுற்று வரும்போது எனக்கு நல்ல வழியை காட்டணும். 3வது சுற்று வரும்போது என்ன நடந்தாலும் உன்னை மறக்காத மனசை கொடு அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிக்கலாம். ஒரு பக்தன் தன்னுடைய மனசை இறைவன் கிட்ட ஒருமுகப்படுத்தி கொள்ளும் அழகான வழி இது. அதனால அடுத்த முறை கோவில் உற்சவர் புறப்பாடு வரும்போது சுவாமி போறாருன்னு மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. சில நொடிகள் உங்களுடைய வாழ்க்கையையே அவர்கிட்ட ஒப்படைச்சு பாருங்க. உற்சவர் கோவிலை சுத்தி வராரு, அதே நேரத்துல நம்மளுடைய மனமும் இறைவனை சுத்தி வர ஆரம்பிக்கணும். அதுதான் இந்த தரிசனத்தின் மிக அழகான ஆன்மீக அர்த்தம். சுவாமியை பார்ப்பது ஒரு தரிசனம். சுவாமியை பார்த்த பிறகு நம்மை மாற்றிக்கொள்வதுதான் உண்மையான பலன். ஓம் நம சிவாய. தரிசனம் டிஜிட்டலின் ராஜகுபேர பூஜை. டைட்டில் ஸ்பான்சர் ரெயின்போ எஜுடெக் சிஸ்டம்ஸ் பிரைவேட் லிமிடெட், கமிட்டட் டு AI எஜுகேஷன். பவர்ட் பை சித்ரா கிருஷ்ணசாமி, மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி. கோ பவர்ட் பை டீம் 369 டிஜிகோல்ட்.